நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த ஜெகன்மோகினியோட தைரியம் இன்னும் அதிகமாயிடுச்சு. முதல்ல அவ மகாராஜாவோட கனவுல வந்துட்டு இருந்தா. ஆனா இப்ப என்னடானா அவ உங்க 2 பேரோட கனவுலயும் வர ஆரம்பிச்சுட்டா. நீங்க 2 பேரும் கண்டிப்பா அந்த ஜெகன்மோகினி ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க சொல்றது ரொம்ப சரிதாமா. மகாராணி திரும்பலம்பா, நம்ம ராஜகுமாரி ஜெகன்மோகினிய எப்படியாவது புடிச்சே ஆகணும். இரு உன்னை கல்லால அடிக்கிறோம் பாரு. ஐயோ பசங்கள கல்லால எல்லாம் அடிச்சிடாதீங்க, நான் பாவம். ஐயோ பசங்களா நில்லுங்க 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களோட கல்லுதான் பேசும். அடிக்க போறேன்னு யாரை எச்சரிச்சிட்டு இருக்காங்கன்னு பாரு. என்னைய கல்லால் அடிப்பீங்களா? சிவ 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 சிவா, என்ன நீங்க மறந்துட்டீங்களா? என்னோட இந்த கையால தான் உங்களுக்கு மெதுவடை பண்ணி ஊட்டி எல்லாம் விட்டுருக்கேன். இல்ல நாங்க உங்களெல்லாம் அடிக்க மாட்டோம். அப்படியா? அப்ப வேற யார? மட்ரி பிரசாத் அடிப்பீங்களா? இல்ல இவரையும் இல்ல. மிச்சம் இருக்கிறது யாரு? உங்களோட அப்பாவையா? கொத்வாலையா தப்பிச்சிடுங்க, ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு? ஐயா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நீங்க மேல இருந்து குதிச்சிருங்க. இந்த மரத்தை உங்க அப்பாவோட முதுகா நினைச்சுக்கோங்க, அப்படியே அங்க இருந்து குதிச்சிருங்க. இவங்க அடிக்க மாட்டாங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அது எனக்கும் தெரியும். அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும், அப்படியே பயந்து போய் மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் கீழே இறங்கிட்டா அந்த கல்லு என்ன இல்ல. அது சரி, இதுதான் விஷயமா? பசங்களா பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தேனீக்களோட கூட்டு மேல எதுக்காக கல்ல விசுறீங்க? ஏன்னா இவரு எங்களுக்கு ஆட்டம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, குரு என்னை எங்கேயும் ஆட்டம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த விஜயநகரத்தை விட்டு போயிட்டு தான் இருந்தேன். வழியில என்ன இந்த பசங்க புடிச்சிட்டாங்க. நாங்க ஆட்டத்தை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் ஆட்டம் காட்டுறேன்னு குருவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் என்ன சிறையில அடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. பசங்களா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. குருஜி இவர்கிட்ட விஜயநகரத்தை விட்டு வெளியில போகணும்னு கட்டளை இருக்காரு. இவரை போக விடுங்க. அப்படி இவரை நாங்க போக விட்டுட்டா எங்களுக்கு யாரு ஆட்டம் காட்டுவா? பாருங்க, என் கொழுன்னு இருக்கிற செல்ல பசங்களா, உங்களோட மாமா ராமகிருஷ்ணன் சொல்றத கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. எந்த நேரத்துல நிபந்தனை வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க எங்களுக்கு திரும்பவும் மெதுவடை செஞ்சு கொடுக்கணும். மாமா சீக்கிரமா யோசிங்க, இல்லனா நாங்க எரிஞ்சிருவோம். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவங்களுக்கு மெதுவடை பண்ணி தான் கொடுத்துருங்களேன். சாகரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு நாள் பண்ணி கொடுத்துறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட மெதுவடையில அப்படி என்ன மாய மந்திரம் இருக்கு சொல்லுங்க. எனக்கு உங்க கையால மெதுவடை சாப்பிடணும் போல இருக்கு. இல்ல மெதுவடை எனக்கு பிடிக்காது. ரொம்ப நல்லது. இப்போ உங்க குழந்தைங்க கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. பசங்களா வாங்க. ஐயோ மட்ரி பிரசாத், இப்பவாது கீழே வாங்க. இதோ கீழே வந்துடுறேன். எனக்கு தெரியாம போயிடுச்சு. பொம்மலாட்ட வித்தையில இவ்ளோ வருமானம் இருக்கா? ஐயோ எங்கெங்க இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நல்ல வேளை எனக்கு குரு கிடைச்சாரு. இல்லைன்னா நான் விஜயநகரத்துல இருந்து. குருவா? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அது ஒண்ணு இல்ல, அது மறந்துருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. யாராவது இருக்கீங்களா? ராஜகுமாரி ஜெகன்மோகினி, ராஜகுமாரி. மகாராஜா, அது நான் தனியா இருந்தேன்ல, அப்போ பாத்து. ஒண்ணு இல்ல, நீங்க அப்படியே வாங்க.
நான் உங்களை கைத்தாங்கள கூட்டிட்டு போறேன். மகாராஜா, என்னால நடக்க முடியல. அப்படியா? ஒரு வேலை பண்ணலாம். மகாராஜா, இளவரசி ஜெகன்மோகினிய அப்படியே தூக்கிட்டாரு. அட கடவுளே, உடனே அந்த யமராஜரை அனுப்பி என்னை இங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடு. மகாராஜா, கால் ரொம்ப வலிக்குது. எங்க எங்க வலிக்குது? உங்களுக்கு என்னோட வலி தெரியலையா? மன்னிச்சிடுங்க, ஆனா சுளுக்க பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நான் சொல்றேன். இங்க. ஆனா சுளுக்கு கால்ல தானே பிடிச்சிருந்தது. ஆமா, நான் நடந்தே கலிங்கத்துல இருந்து இங்க வரதுக்குள்ள அப்படியே உங்க சுளுக்கும் கால்ல இருந்து கைக்கு வந்துருச்சா? இந்த இளவரசியோட வலி இதுக்கு மேல வேற எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி நாம உள்ள போய் ஆகணும். சரி, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் புறப்படுறேன். அட, அப்படி எப்படி நீங்க போக முடியும் மந்திரி பிரசாத்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் எங்க அப்படியே போறேன். நான் என்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு என் கழுத மேலையில போக போறேன். அதுதான் அன்னைக்கு குருஜி உங்களை ஊரை விட்டு வெளியில அனுப்ப அவ்வளவு ஆர்வமா இருந்தாரு. இன்னைக்கு நீங்க போக இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. இப்ப நானும் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். குரு எதுக்காக இவ்வளவு தங்க நாணயங்களை கொடுத்தாரு? அவர் எங்க என்கிட்ட அள்ளி கொடுத்தாரு, அவர் அப்படியே என்கிட்ட. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என் வாயிலிருந்து என் வார்த்தைகளை புடுங்குறீங்க. நான் எங்க வார்த்தையை பிடிங்கிட்டு இருக்கேன்? சரி விடுங்க, நீங்களே உண்மைய வார்த்தைகளால வர்ணிச்சு என்கிட்ட சொல்லிடுங்க. மாட்டீங்களா? கோத்துவலோட பசங்களை கூப்பிடுறீங்க. வேணாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு. பிரமாதம் அப்பா. எதிர்க்க இருக்கிற போட்டியாளரை அவங்க வார்த்தையாலேயே எப்படி வீழ்த்துறதுன்னு உங்ககிட்ட இருந்துதான் மத்தவங்க கத்துக்கணும். அப்படியா? அப்ப இந்த தடவை குரு இந்த பொம்மலாட்டக்கார தோல் மேல ஏறி அம்பை எய்திருக்காரா? குருவே, அம்பை எய்துறதுனால எதுவும் ஆகாது. அம்பு குறியையும் தாக்கணும், அப்பதான் பலன் கிடைக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க முன்னாடி என் முகத்தை காட்ட கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. ஒரு நிபந்தனையில நான் உங்களை மன்னிச்சிடுறேன். அது என்ன? அது என்னன்னா, நீங்க எனக்காக இன்னொரு கதைய நடத்தி காட்டணும். மகாராஜா, என்னைய முதல்ல சூடாக்கிக்கோங்க. சரிதான். நீங்க ரெண்டு பேரும் எப்படிங்க? அதுவும் அம்மா அப்புறம் சாரதா தேவியோட? வணக்கம். அது வந்து ராணிங்க தான் எங்களை வர சொன்னாங்க. நாங்களா? கூப்பிட்டீங்கல்ல? கூப்பிடல, அதாவது நினைச்சு பாத்தீங்க. மகாராஜா, நீங்க ராஜகுமாரி ஜெகன்மோகினியோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னா? ஒரு அரசர் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த கொலுசு? அது வந்து மகாராணிகளே, ஒரு பெண் வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்றேன், அவ்வளவுதான். மகாராஜா, இந்த வள்ளிக்கெல்லாம் ராஜ வைத்தியர்கள் தான் இருக்காங்களே. ஆனா இன்னைக்கு எந்த ராஜ வைத்தியரும் விடுமுறையில போகல. மகாராணிகளே, ஞாபகம் இருக்கட்டும், ராஜகுமாரி நம்மளோட விருந்தாளிகளை
மரியாதையாகவும் கனிவோடமும் நம்ம கவனிச்சுக்கணும். இதுதான் நம்மளோட கடமை. மகாராஜா, ஒரு அழைப்பு விடுத்து அந்த அழைப்புக்கு வர ஒருத்தவங்கள தான் விருந்தாளின்னு சொல்லுவாங்க. அழைப்பு விடுக்காம வர எந்த விருந்தாளிகளுக்கும் நல்ல மரியாதை கிடைக்குமா? அக்கா, பாத்து ஜாக்கிரதை. அக்கா, நான் ஒன்னும் அழைப்பு இல்லாம இங்க வரல. அப்ப யாரும் நான் இங்க அழைச்சது? ஆமா, ராஜகுமாரி, உங்களை இங்க யார் அழைச்சான்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல 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 ராஜகுமாரி அம்மா, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சில ரகசியங்கள் வெளியில வராம இருக்கிறது தான் நல்லதா இருக்கும். சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஆமா இளவரசி, நீங்களே சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பால் எது தண்ணி எதுன்னு இப்பவே தெரிஞ்சிடும். சொல்லுங்க. நான் என்ன மகாமந்திரியார் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. மகாராஜா வாழ்க. மந்திரியாரே, நீங்க தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா மகாராஜா. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல காரணம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மகாராஜா? இது நம்ம ராஜவம்சத்தோட பாரம்பரியம். அதாவது விருந்தோம்பல் மகாராஜா. மகாராஜா, இளவரசி ஜெகன்மோகினி விஜயநகரத்துக்கு வர்றாங்கங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே நான் அவங்கள தேடி வாசலுக்கு போனேன். அங்கிருந்து இவங்களை நான் முழு மரியாதையோட இங்க இந்த அறைக்கு கூட்டிட்டு வந்தேன். மந்திரியாரே, உங்ககிட்ட நான் கேக்குறது என்னன்னா, நீங்க தான் ராஜகுமாரி ஜெகன்மோகினிய இங்க வர சொல்லி அழைச்சிங்களா? அதாவது நம்ம ராஜ்யத்துக்குன்னு கேக்குறேன். நானா? இல்லையே மகாராஜா. மந்திரியார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஏன் மொழியில ஏன் பேசிட்டு இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் ஜாடையிலே பேசுறாங்க பாருங்க. ராஜகுமாரி ஜெகன்மோகினி, நீங்க தான் மகா மந்திரியார் வர சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்போ அரசரை பார்த்து சைகை காட்டிட்டு இருக்கீங்க. நாங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். எங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் அவரோட பேரை சொல்ல விரும்பல, அதனாலதான் செய்கை காட்டிட்டு இருக்கேன். ஏன் நீங்க ஏன் பேரை சொல்ல விரும்பல? அது வந்து என் வாயால அவர் பேரை நான் சொல்ல விரும்பலக்கா. அப்படின்னா இப்ப நாங்க உங்களுக்காக ஒரு புது வாயை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலைமையில நான் என்ன பண்றதா இருந்தாலும் அதை நான் இப்பவே பண்ணியாகணும். இது பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, இதோ நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி. வா பாஸ்கரா. வணக்கம் மகாராஜா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. பாஸ்கர், அம்மா இல்லாம அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்ப போயிடுறேன். இருங்க இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒரு மகன் தன் தாயை சந்திக்கிறதை என்னால எப்பவும் தடுக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது உங்களோட மகனா? பையன் ரொம்ப அழகா இருக்கான். அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் ராமகிருஷ்ணரே.
பாருங்க இளவரசி ஜெகன்மோகினி, அவன் ஒரு சின்ன குழந்தை. ஆனா நாங்க ஒண்ணும் குழந்தைங்க கிடையாது. நீங்க யாரோட அழைப்பால விஜயநகரத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. ராஜகுமாரி, நீங்க சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. யார் அழைச்சதுனால நீங்க இங்க வந்தீங்க? மகாராஜா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க இன்னும் பதவி நீக்கப்பட்டவர் தான் வாச்சால் பாணர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லிடவா மகாராஜா? நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. சொல்லு 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 சொல்லுங்க சொல்லுங்க. யார் என்ன வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தாரோ அங்க பாருங்க. அவரே எந்த விதமான அழைப்பும் இல்லாம இங்க வந்துட்டாரு. குருவே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. உங்களுக்கு ராஜகுமாரி ஜெகன்மோகினி விஜயநகரத்துக்கு வரத பத்தி ஏதாவது தெரியுமா? மகாராஜா, உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியாததோ என்னால பார்க்க முடியாததோ எதுவுமே இல்லைன்னு. அப்படின்னா அதை ஏன் என்கிட்ட சொல்லல? எது? தகவல. மகாராஜா, நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நான் எப்படி தகவல் சொல்றது? இப்போ ராஜகுமாரி பாத்தீங்கன்னா, அதாவது நான் அவங்கள வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிடலாம்னு இருந்தேன். ஆனா அவங்க இப்பவே வந்துட்டாங்க. அதான் வந்துட்டாங்களே, வேற என்ன பண்ண முடியும்? இப்போ இவங்கள பௌர்ணமி வரைக்கும் நான் போக விட மாட்டேன். வணக்கம் குருவே. வாழ்க வாழ்க. அப்படின்னா நீங்களும் இவங்களுக்கு இங்க வர சொல்லி அழைப்பு விடுக்கலையா? இல்லையே. மகாராஜா, இப்ப சூழ்நிலை போற போக்க பார்த்தா இதுக்கு மேல நீங்க என்ன தடுக்க முடியாது. நான் இப்ப உங்களை தடுத்த ராஜகுமாரி அவர்களே. நான் ஒன்னும் சுய விருப்பத்தோட இங்க வரல. எனக்கு இங்க இருந்து ஒரு அழைப்பு கடிதம் வந்தது, அதனாலதான் இங்க வந்தேன். கடிதமா? என்ன கடிதம்? இருங்க, இப்பவே காட்டுறேன். அது இங்க தானே இருந்தது, எங்க போச்சு? இப்போதான் அந்த கடிதம் என்கிட்ட இருந்தது. ராஜகுமாரி அவர்களே, பறக்கிறதுக்கு அது என்ன கடிதமா இல்ல காத்தாடியா? அநேகமா உங்க கால்ல இருந்த சுளுக்கு மாதிரியே அந்த கடிதமும் காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. பாஸ்கர். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு நிமிஷம். அட, பாஸ்கர் கிட்ட எங்க இருக்க போகுது? பாருங்க, கடிதம் கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சு. சாக போறேன். ராஜகுமாரி அவர்களே, எங்க அந்த கடிதத்தை காட்டுங்க. அதை படிச்சாலே போதும், எனக்கு அந்த எழுத்துக்களை வச்சு அதை எழுதுனது யாரு, அவங்களோட நோக்கம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். அதை இப்படி கொடுக்குறீங்களா? அது சரி, தான் எழுதுனதையே படிக்க முடியாம இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் எழுதுனத படிச்சு யார் எழுதுனதுன்னு சொல்ல போறாராம். கொடுங்க. அந்த கடிதத்தை குரு கிட்டே கொடுங்க. ஈரமா இருக்கு. குருவே, அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கு? ராஜா, இதுல இருக்கிறது என்னால படிக்க முடியல. என்ன? ராஜகுமாரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த கடிதம் தானாகவே நதியில மிதந்து உங்ககிட்ட வந்ததா? ஏன் குருவே? ஈரமா இருக்கே, அதனாலதான் கேட்டேன். குருவே, அந்த தண்ணியை விடுங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க.
மகாராஜா, இதுல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே தண்ணியில நனைஞ்சு அழிஞ்சிருச்சு. தண்ணில இல்ல குருவே, நான் பாஸ்கரோட தொட்டில தான் வச்சேன். ஓ, அப்படியா? ஓ, அப்படின்னா அப்பா, உங்களுடைய மகன் பசியோட இருந்தா, வயிறு காலியா இருந்தது. அப்படி இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ண வேண்டியதா இருந்தது. தனிமணி, இதை பிடிங்க. இல்ல குருஜி, சொன்னதை செய்யுங்க. சரி விடுங்க. ராஜகுமாரியை யார் இங்க வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தாலும் சரி, உண்மை என்னன்னா இவங்க இங்க வந்துட்டாங்க. இவங்க நம்ம விருந்தாளி. அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். இங்க எங்களோட விருந்தோம்பலை நீங்க அனுபவிங்க. நன்றி மகாராஜா. என்னோட அம்மாவே, என் மகனோட அம்மாவே, மன்னிச்சிடுங்க. உங்களுடைய பொழுதுபோக்குக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியவும் மாட்டேங்குதுல, எதுவும் கேட்கவும் மாட்டேங்குதுல. ஒரு வேலை பண்ணுங்க, என் கையை பிடிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புங்க. நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். வாங்க வாங்க. அம்மா, இப்ப அந்த ஜெகன்மோகினி வந்துட்டா. ராஜ்யத்தோட விருந்தாளியா கூட ஆயிட்டா. ஆனா இவர் மட்டும் பதவியில இருந்து விலகி வேலை இல்லாதவரா இருக்காரு. இவரோட காதல் கடிதம் வீணாயிடுச்சு. அதால எந்த பிரயோஜனமும் இல்ல. சாரதா, மாளிகையில பார்த்த விஷயங்களால கசந்து போன உன்னோட கண்களை இந்த இனிப்பை சாப்பிட்டு இனிமையாக்கிக்கோ. என்ன நடக்கும்னு போனா என்ன நடந்திருக்கு? நேரா போனா அங்க சண்டைய பார்க்கலாம்னு நினைச்சோம். பிரச்சனை நடக்கும்னு நினைச்சோம். யாருக்காவது ரத்தம் வரும்னு நினைச்சோம். முடிய பிடிச்சு இழுத்துப்பாங்கன்னு நினைச்சோம். துணிங்களை கிழிச்சுக்கிட்டு அடிச்சுப்பாங்கன்னு நினைச்சோம். யாராவது கையும் களவுமா மாட்டிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அது எதுவுமே நடக்கலையேம்மா. ஆமா பட்டு, நீ சொல்றது உண்மைதான். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆண்மகனுக்கு தெரிய வருது, கல்யாணம் மட்டும்தான் அவனுக்கு நடந்திருக்கு. அதுக்கான லாபம்லாம் பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்பா திரும்ப குடும்ப கிட்ட பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணுவாரு? அம்மாவும் பாட்டியும் இப்படி எல்லாம் புலம்பி தீத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு மனுஷன் யார்கிட்டயாவது அவனுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்துதானே ஆகணும். மகனி பாஸ்கரா, இன்னைக்கு உன்னோட ஆரணி மாளிகையில ஓட விட்டல, அதுல வெறும் அந்த கடிதம் மட்டும் நனையல. யார் யாரோட பாவம்லாம் அங்க வெளியே வர இருந்துச்சோ அது எல்லாமே கங்கையில கரைஞ்சிடுச்சு. நீ மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு அந்த 2 ராணிங்களுக்கும் அந்த ஜெகன்மோகினிக்கும் நடுவுல இப்படி நசுங்கி போயிருப்பாரு. இதே மாதிரியா? ஆமாமா. அம்மா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அம்மா, இப்போதைக்கு வெறும் புயல் அடங்கி இருக்கு, அவ்வளவுதான். இங்க இருந்து திரும்ப ஒண்ணும் போயிடல. இப்ப கூட எப்ப வேணா பெரிய அலைகள் உருவாகலாம். நம்ம மட்டும் போய் மகாராணிங்க கிட்ட அந்த காதல் கடிதத்தை மகாராஜா தான் எழுதி அனுப்பினாருன்னு சொன்னோம்னா என்ன நடக்கும்? அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எதுக்காக நம்ம கண்கள் ஆவல காத்துட்டு இருந்துச்சோ அத.
ரெண்டு மகாராணிங்களுக்கும் ஜெகன் மோகினிக்கும் இடையில எப்படி சண்டை உருவாக போகுது பாருங்க. பிரமாதமா! இத கேட்கும் போதே என் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சில பறக்குது. ஒரு வேலை பண்ணலாம், சீக்கிரமே போய் மகாராணிங்களோட காதை நரைச்சிடலாம். வாங்கம்மா வாங்க. ஐயோ நில்லுங்க. அம்மா சாரதா தேவி, அந்த காதல் கடிதத்தை எந்த பொன்னான கைகள் எழுதிச்சு? உங்க கையில தான். அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதுல யாரோட பேரு வெளியில வரும்? உங்க பேரு. அதனால எந்த ரகசியம் தானாவே புதஞ்சிருக்கோ அது அப்படியே புதஞ்சிருக்க விடுங்களேன். எதுக்காக என்ன நெருப்பு மேடையிலேயே ரெண்டு பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா இந்த விஷயம் ஒரு வழியா முடிவுக்கு வர வரைக்கும் எங்களை நிம்மதியா மகாராஜாவுக்கும் மகாராணிங்களுக்கும் ராஜகுமாரிக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை பார்க்க விடுங்களேன். அதுவும் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த விஷயம் வெளியே தெரிய வர்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு தப்பிச்சிடுவீங்க. வாங்கம்மா. நில்லுங்க. இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கூட அப்புறம் என்னோட கால் கோத்வால் ஐயா வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். அப்புறம் உன்னுடைய நகைகளை ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் கோத்வால் கிட்ட நான் கொடுத்துருவேன். பாருங்கம்மா, இந்த 2-3 ஆபரணங்களை தவிர எனக்கு இந்த வீட்டுல என்னதான் இருக்கு? ஆமாமா, நீங்க இருக்கீங்க. ஆனா இவர் என்னோட நகை தூக்கிட்டு போய் கோத்வால் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத ஜெகன் மோகினி, இன்னும் விஜயநகரத்துல தான் இருக்கா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு 2 மகாராணிங்களுக்கும் அந்த ஜெகன் மோகினிக்கும் இடையே கண்டிப்பா சண்டை நடந்தே தீரும். கடவுள் மனசுல பொறுமை இருக்கு, ஆனா இருள் இல்ல. சிவ 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 சிவா. பிரபா, சாரதா என்ன ஊர் நிறுத்திட்டா. ஆனா உன்னோட இன்னொரு திட்டம் வெற்றி அடையும்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? பட்டு, இந்த தருணத்துல என் மனநிலை அம்மா என்ன சொன்னாங்களோ சரியா அதே மாதிரி தான் இருக்கு. கடவுள் இதயத்துல பொறுமை இருக்கு, ஆனா இருள் இருக்காது. இதோ பாரு, அப்பா தன்னுடைய குடுமையை தன்னோட நண்பனை நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி அமைதியா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியலையா? உங்களோட மௌன விரதத்தை எப்ப கலைப்பீங்க? இல்ல இப்படி இருந்துருவீங்களா? நாங்க எப்ப பேச விரும்புறோமோ அப்பதான் நாங்க பேசுவோம். நான் பேச விரும்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எங்களோட வார்த்தைக்கு எப்ப சரியான மதிப்பு கிடைக்குதோ அப்பதான் நாங்க பேசுவோம். மகாராஜா, இது தள்ளி போங்க. என் கையில இருந்து ஏதாவது நழுவி விழுந்துற போது. மகாராஜா, யார பார்த்த உடனே என் மனசு இலகிடுச்சோ. அதாவது நான் சொல்ல வந்ததோட அர்த்தம் என்னன்னா, நான் இந்த அன்பளிப்ப முழு மனசோட மகாராஜாவுக்கு சமர்ப்பிக்க விரும்புறேன். இது ரேஷ்மி ஆடை. இதுல அழகான கலை வடிவமைப்புகள் பண்ணிருக்காங்க. நீங்க இத உடுத்திக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். இந்தாங்க. நன்றி. இந்த விசேஷமான இந்த ஆடைக்கு நன்றி. இந்த அன்பளிப்பை கொடுக்கறதுக்காக நீங்களே மகாராஜாவை சந்திக்க வந்துட்டீங்களா? எனக்கு சொந்தம்னா இவருக்கும் தானே. என்ன? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த அன்பளிப்பு மொத்தமா முழுமையா மகாராஜாவுக்கு தானே. இத நானே அப்புறமா போட்டுக்கிறேன், சரியா? மகாராணி திரும்பலம்பா, வாங்க, நீங்க என் கூட வாங்க. தோட்டத்துல சில புது பூக்கள் பூத்து இருக்கு. நாம அங்க போய் இப்ப அதை பறிக்கலாம். வாங்க, நாம அங்க போகலாம். வாங்க. மகாராணி சின்னாதேவி, நாம மட்டும் இங்க இருந்து தோட்டத்துல வண்ண பூக்களை பார்க்க போயிட்டோம்னா இங்க உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன மகாராணி, புரிஞ்சுக்கோங்க, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது ராஜகுமாரிய கையும் காலுமா பிடிக்கிறதுக்கு. சொல்றது கேளுங்க, வாங்க. நீங்க சொல்றது சரிதான் மகாராணி சின்னாதேவி.
மகாராணி சின்னதேவி வாங்க, வெளியே தோட்டத்துக்கு போய் பூக்களை பார்க்கலாம். வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. நான் மகாராணிகள் கிட்ட உண்மையை சொல்லல. அது நீங்க எந்த உண்மைய என்னோட மகாராணிகள் கிட்ட சொல்லாம மறைச்சது? அதான் நீங்க எனக்கு காதல் கடிதம் அனுப்பின விஷயத்த. காதல் கடிதமா? அத படிச்சுட்டு தான் நான் இங்க உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். நான் காதல் கடிதம் அனுப்பியிருந்தேனா? எனக்கு தெரியும் மகாராஜா, நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. அதனால உங்களால என்கிட்ட சொல்ல முடியாதத நீங்க கடிதமா எழுதிட்டீங்க. அப்புறம் அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பி வச்சிட்டீங்க, அப்படிதானே? ஆமா, உண்மைதான். உண்மைதானே? உண்மை என்னன்னா நான் வெக்கப்படுறேன். ஆனா அந்த காதல் கடிதத்தை நான் மகாராஜா வந்துட்டா. ரொம்ப சூடான உண்மையான செய்தி என்னன்னா நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். பிரமாத ராஜா, பிரமாதம். என்னமா திட்டம் போட்டிருக்கீங்க? ராஜகுமாரிய விஜயநகரத்துக்கு வர வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் எந்த கடிதமும் எழுதலன்னு நான் பத்திரத்துல கூட எழுதி தரேன். மகாராஜா, நீங்க இப்படி எங்க கைக்கு பின்னாடி மகாராணி திருமலம்பா, கைக்கு பின்னாடி இல்ல, முதுகுக்கு பின்னாடி. ஏதோ ஒண்ணு மகாராணி, என்ன சொல்ல விடுங்க. நான் மகாராஜா மாதிரி காதல் கடிதம் ஒன்று எழுதிட்டுல, நீங்க என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்க. பிரமாதம் மகாராஜா, பிரமாதம். கொஞ்ச நாளாவே நீங்க ஏதோ ஒரு சிந்தனையில தொலைஞ்சு போயிருக்கிறது, எங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, காதல் கடிதம் எழுதி ராஜகுமாரிய விஜயநகரத்துக்கு வர வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. மகாராணி சின்னாதேவி, நல்ல வேளை நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றதுக்கு எதுவும் மிச்சம் இல்ல. அப்போ நான் என்ன சொல்றது மகாராணி சின்னாதேவி? விடுங்க மகாராணி, இப்ப நீங்க எதை சொல்லவும் எந்த அவசியமும் இல்ல. வாங்க நம்ம போலாம். இனி இந்த விஜயநகரத்துல நமக்கு இடம் இல்ல. வாங்க போகலாம். நில்லுங்க, நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது. என் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்ன சந்தேகப்படுறீங்க. நான் எந்த கடிதமும் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் சந்தேகப்படுறீங்க. சந்தேகன்றது ஒரு கரையான் மாதிரி. இது ரொம்ப உறுதியான உறவுகளை கூட சுக்குநூறு ஆக்கிடும். எந்த ஒரு வைத்தியர்கிட்டையும் இதுக்கான மருந்து கிடையாது. மகாராஜா வாழ்க. சொல்லுங்க மந்திரியாரே. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா என்ன இப்படி நீங்க திடீர்னு பார்த்து ஒன்னும் பதட்டம் அடையிலையே. இல்ல மந்திரியாரே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க. மகாராஜா, சபைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நீங்க அவசியம் அங்க இருந்து ஆகணும். அற்புதம். இது முக்கியமான பிரச்சனையா? அப்படின்னா நம்ம அங்க சீக்கிரமா போய் ஆகணும். ஆமா, வந்துருங்க. ஆமா, வாங்க, சீக்கிரம் வாங்க. நானும் வரேன். நானும் வரேன். அப்போ நான் தனியா என்ன பண்றது? நானும் போக போறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! கலிங்கத்து இளவரசி ஜெகன்மோகினி வாழ்க! கலிங்கத்து இளவரசி ஜெகன்மோகினி வாழ்க! கலிங்கத்து இளவரசி ஜெகன்மோகினி வாழ்க! இளவரசி ஜெகன்மோகினி அவர்களே, நீங்களும் இருக்கையில அமருங்க. வாங்க, இப்படி உட்காருங்க. மந்திரியாரே, ஆனா அது ராமகிருஷ்ணரோட இடம் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா. எனக்கு உங்களோட காலடியில இடம் கிடைச்சா கூட அதுவே போதுமானதுதான். நில்லுங்க ராஜகுமாரி ஜெகன்மோகினி, நீங்க இங்க அமருங்க, எங்க கூட. இல்ல அக்கா, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நாங்க மகாராஜாவோட காலடியிலேயே போய் அமர்ந்துக்கிறேன்.
நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, நீங்க இங்க வந்து உட்காருங்க. இளவரசி, நீங்க எதுக்கு சங்கோஜப்படணும்? போய் அந்த 2 மகாராணிகளுக்கு இடையில உட்கார்த்தர வேண்டியதானே. இதுல சங்கடப்பட போறது என்னவோ மகாராணிகள் தான். ஏன்னா நீங்க உட்கார்ந்தா அந்த இடத்துல நெருக்கடி இருக்கிறது அவங்களுக்கு தானே. ஏன் குருஜி, ஏன் பசியா இருக்கிற 2 புலிகளுக்கு நடுவுல தந்திரமா இருக்கிற ஒரு நரி அனுப்புறீங்க? பாஞ்சிர போறாங்க குருஜி, அதனால அமைதியா இருங்க. தேவையில்லாம சிக்கிக்காதீங்க, இல்லனா அப்புறம் மகாராஜா உங்களையும் அரசவையை விட்டு வெளியே அனுப்பிட போறாரு. அற்புதம். சரி மந்திரியாரே. மகாராஜா, இன்றைய வழக்குகளை ஆரம்பிப்போம். கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, என்னை காப்பாத்துங்க மகாராஜா. என்ன இந்த மடையன் இன்னும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான்? என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு மட்ரி பிரசாத் அவர்களே, சொல்லுங்க. மகாராஜா, என்ன இந்த தவறுல இருந்து காப்பாத்துங்க. அதாவது எல்லாரும் 2 முறை பண்ற தவறுல இருந்து. மட்ரி பிரசாத் அவர்களே, நீங்க எந்த தப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம். ஓ, மட்ரி பிரசாத், சபையில உங்க கலையை வெளிப்படுத்துறதுக்கும் பிரச்சனையை சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கலையை வெளிப்படுத்துறது மூலமா சுதந்திரம் கிடைக்கும். ஆனா உங்க வார்த்தைகளை சுத்தி வளைச்சு பேசுறதுனால இங்க குழப்பம்தான் மிஞ்சும். புரியுதா? குருவே, உங்க விஜயநகரத்துல உங்க ஊர் பொண்ணு என்ன? மன்னிச்சிடுங்க. உங்க விஜயநகரத்தை சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றா. அழகான பொண்ணா? அதுவும் விஜயநகர பொண்ணா? மட்ரி பிரசாத், ஒரு விஜயநகர பொண்ணு உன்னை கல்யாணத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கான்னா சாட்சாத் அந்த அதிர்ஷ்ட தேவியே உனக்கு லட்டு ஊட்டி விடுறான்னு அர்த்தம். அது அப்படியே வாயை திறந்து சுகத்தை அனுபவிச்சுக்கோ. குருவே, கல்யாணம்ன்றது ஒண்ணு விளையாட்டு இல்ல. நமக்கு பிடிச்ச நேரத்துல எல்லாம் அதை விளையாடுறதுக்கு. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க மட்ரி பிரசாத் அவர்களே? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னா, அவ களரி பயிற்றுல கை தேர்ந்தவ. அது என்னது அது? குருவே, அது ஒரு விசேஷமான தற்காப்பு கலை. அது ரொம்பவே ஆபத்தானது. அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லன்னா உன்னோட மனைவி வந்து அது என்ன கேரளா புட்டு களரி பயிற்று. அதுதான். இது பார், கணவன் தப்பு செஞ்சிருக்கானோ இல்லையோ, மனைவியோட அடியில இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. குருவே, எந்த ஆயுதத்தால எனக்கும் மகாராஜாவுக்கும் இடையில சந்தேகன்ற விதைய விதைச்சீங்களோ, இப்ப அதையே வச்சு நான் உங்களை திரும்ப தாக்க போறேன். மட்ரி பிரசாத் அவர்களே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புற அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. மகாராஜா, அது என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புற அந்த பொண்ணோட என்னைய சுவாமி, சுவாமி, எங்க இருக்காரு என்னோட சுவாமி? அவர் மீதான காதல்ல நான் முழுகிட்டேன். சௌதாமினி, இந்த மாலைய அப்படியே அவரோட கழுத்துல சூடி நான் என்னோட காதலை உறுதிப்படுத்திக்க விரும்புறேன். எங்க இருக்காரு என்னோட சுவாமி? இந்த விஜயநகரத்துல 4 பக்கமும் காதல் படர்ந்திருக்கு போல. இப்படியே போயிட்டு இருந்தா சீக்கிரமே விஜயநகரத்தோட பேரை மாத்தி காதல் நகரம்னு வைக்க வேண்டியிருக்கும். சௌதாமினி தேவி, இங்க என்ன நடக்குது? உங்க கையில இந்த பூமாலை, உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இந்த தர்பார்ல நான் என்னோட கடவுளுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கேன். என்னுடைய தெய்வம் சுவாமி, சுவாமி இங்க வாங்கல. இந்த பூமாலை உங்களுக்காக தான் இங்க காத்துட்டு இருக்கு. எங்க இருக்கீங்க? வாங்கல. இல்ல இல்ல சௌதாமினி, சௌதாமினி தேவி,
ஏன் இப்படி பண்றீங்க? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ராஜ நடன கலைஞர். நீங்க எவ்வளவு பெரிய பதவியில இருக்கீங்க நினைச்சு பாருங்க. யாரோட முகத்துல பதவியை நினைச்சு கௌரவம் இருக்கும், அவங்களோட இதயத்தால காதல் துடிப்பை எப்பவும் புரிஞ்சுக்க முடியாது. குருவே சௌதாமினி தேவி, இத பாரு சௌதாமினி, நான் இருக்க தத்து, உன்னோட தத்து இருக்க. என்ன அப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டு இப்போ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்காத. அது என்ன குருவே? தத்துவா? தத்துவா? என்ன ஒரு அருவருப்பான காட்சி. என்னால இத பார்க்க முடியல. கோத்வால், இந்த மட்டி பிரசாத்தை கைது செஞ்சு இவனை கொண்டு போய் சிறையில் அடைச்சு. எல்லாமே இவனாலதான். சரி குருவே. கோத்வால் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க குருவே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுமையா விசாரிக்காம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. மட்டி பிரசாத் அவர்களே, நீங்க கொஞ்சம் வாங்க. சரிங்க சரிங்க மகாராஜா. சரி மட்டி பிரசாத் அவர்களே, என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்க. சௌதாமினி தேவி உங்க மேல எப்படி காதல்ல விழுந்தாங்க? மகாராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி தெரியாம இருக்கும்? மட்டி பிரசாத், நீ ஏதாவது சௌதாமினி தேவி முன்னாடி உன்னோட கலைநயத்தை வெளிப்படுத்தினியா? ஆமா குருவே, அது உண்மைதான். அப்படி இவரோட கலைநயத்தை நேர்ல பார்த்து அதுல இருந்து எனக்கு காதல் ஞானம் கிடைச்சது. கூடவே என்னோட அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த இதயத்துக்கு திருப்தி கிடைச்சது. காதல் கலை சுவாமியே, இந்த பூமாலைய கட்டி கட்டி என் கையெல்லாம் வலிச்சிருச்சு. தயவு செய்து இது உங்க கழுத்துல சூடி இதுக்கு முக்தி வழங்கிடுங்க. இல்ல மகாராஜா. மட்டி பிரசாத் அவர்களே, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்களுக்கு நீங்க என்ன கதையை சொன்னீங்க? அது மகாராஜா, அந்த கதையில ஒரு ராஜ நடன பெண் ஒரு பொம்மலாட்ட கலைஞன் மேல ஏற்பட்ட காதல்ல விழுந்துடுறா. இதுதான் அவனோட மிகப்பெரிய தவறு. பொம்மலாட்டக்காரா, இப்படி கதையில காதலை காட்டேன்னா அந்த கதைகளை பாக்குறவங்களும் மாலையோட தான் துரத்துவாங்க, இல்ல வாளோடைய துரத்துவாங்க. மகாராஜா, உங்களுக்கே தெரியும், இந்த பொம்மலாட்டக்காரன் அந்த கதையை உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதுனால அதை பாக்குறவங்களும் அதை நிஜம்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் இந்த மட்டி பிரசாத் குற்றவாளி. நீங்க சொன்னது உண்மைதான். இவரோட கதையை கேட்டது ராமகிருஷ்ணரோட அம்மாவும் இவரை பத்தி புகார் செய்ய இங்க வந்திருந்தாங்க. சரியா சொன்னீங்க மகாராஜா. கோத்வாலும் அவரோட மனைவியும் கூட இவரோட கதையை கேட்டுதான் வந்திருந்தாங்க. கணவர் மேல சந்தேகப்பட்டாங்க. ஆமா மகாராஜா. மத்தவங்கள பத்தி என்ன சொல்றது? நான் கூட இவரோட கதையை கேட்டு அன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை வாச்சல்வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.